கோபி பார்த்துட்டீங்களாண்ணா, நிதானமே இல்ல வரத பார்த்து ஈஸ்வரி பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவே கண் கலங்குறாங்க. என்னடா கொஞ்ச நாள் தான் சந்தோஷமா இருந்தான். அது பொறுக்காத திருப்பியும் பாரு இப்படி ஆயிடுச்சு. கடவுளுக்கு ஏன் தான் இப்படி என் மேல சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நொந்துறாரு. அவன ராதிகாவ நான் என் பேச்செல்லாம் கேட்காம கல்யாணம் பண்ணியிருந்தா அவனுக்கு பிடிச்ச சனின்னு. நான் அப்பவே சொன்னேன். அத்தன முறை சொல்லியும் என் பேச்செல்லாம் கேட்கல. இப்போ பாரு அவன கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறான். அவன் இருந்தாலும் கஷ்டம் தான். அவன் இல்லாம போனாலும் கஷ்டம் தான். என் வாழ்க்கைய இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோபிய நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க. சரி என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோபிய கூட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. மேல கூட்டு போலான்னா கூட கோபி வந்து நிதானம் இல்லாம நடக்க முடியாம இருக்கிறதுனால ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரியாம அங்கேயே விட்டு சமையல் ரூம்ல போய் காப்பியான போட்டு வரலான்னு போறாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பாக்கியா வராங்க. பாக்கியா வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. கோபி அவர் பாட்டுக்கு புலம்பிட்டே இருக்காங்க. இத பார்த்து பாக்கியா பார்த்தீங்கன்னா, சரி என்ன பண்ணலாம்? இதுக்கு எதனா ஒரு சொல்யூஷனான கண்டுபிடிக்கலாம். அத்தை வேற ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகாவ பார்க்க நைட்டே கிளம்பி போயிடுறாங்க. நைட்டு போயிட்டு கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா, வெளியவே உட்காந்துருக்காங்க. பாக்கியாவ வெளிய பார்த்து ராதிகாவோட அம்மா பார்த்துட்டுங்கன்னா, "எப்போ வந்த பாக்கியா? எப்படி இருக்க?" அப்படின்னு கேட்க, "நான் நல்லா இருக்கேன். நான் ராதிகாவ பார்த்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு கேட்க, "என்ன ராதிகா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு?" அப்படின்னு சொல்லி பாக்கியாவ பார்த்து கேட்க, "நான் என்ன பண்ணட்டும்? நானும் அத பத்தி தான் பேசலாம்னு வந்திருக்கேன்" அப்படின்னு சொன்னா, "உள்ள தான் இருக்க போய் பேசு. நாங்க எவ்வளோ சொல்லியும் கேட்கல. நீ என்ன கொஞ்சம் எடுத்து சொல்லு" அப்படின்னு சொல்ல, "நான் பேசுறேன்" அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா, "நீங்க எடுத்த முடிவு ரொம்ப தப்பு ராதிகா" அப்படின்னு சொல்ல, "வாங்க உங்க ஃப்ரெண்ட பார்க்க வந்தீங்களா? இல்ல கோபியோட மனைவிய பார்க்க வந்தீங்களான்னு?" கேட்க, "நான் என் ஃப்ரெண்ட தான் பார்க்க வந்தேன். அவங்களுக்கு சில அட்வைஸ் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஏன் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க?" அப்படின்னு கேட்க, "என்னால முடியல பாக்கியா. எத்தன நாளைக்கு தான் நான் உங்க குடும்பத்தோட போராட சொல்லுங்க. அவருமே வந்துட்டு இங்க இருக்கிறத விட அங்க இருந்தா தான் சந்தோஷமா இருக்காரு. இங்க இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு முறை சிரிக்கிறதே அதிசயம். ஆனா அங்க இருந்து நாள் ஃபுல்லா சந்தோஷமா, ஜாலியா இருக்காரு. அதனால தான் எனக்கு அவரோட சந்தோஷம் தான் முக்கியம். அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தா தான் சந்தோஷம்னு இல்ல. அவர் பிரிஞ்சு வாழ்ந்தாலும் சந்தோஷம் தான். அதுவும் இல்லாத அவர் அங்க இருந்தா நிம்மதியா இருக்காங்க. அவங்க அம்மாவுமே வந்துட்டு என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க. அது என்ன மட்டும் இல்லாத என் பொண்ணையும் சேர்த்து பாதிக்குது. அதனால தான் நான் அவர அங்கேயே விட்டு வந்துட்டேன். இப்ப பாருங்க என் பொண்ணு எந்த சந்தோஷமும் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கா. கொஞ்ச நாள் தான் கோபி கோபின்னு போறா. அதுவும் நாளடைவுல மறந்து போவா. அதனால இப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. என் பொண்ணோட நலனுக்காக தான் நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. இருந்தாலும் நீங்க அவர ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்களே, உங்கள பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க இப்படியே காலத்துக்கும் தனிமையிலே இருந்துரலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு கேட்க, என்ன பண்றது பாக்கியா? நான் வாங்கிட்டு வந்த சாபம் அப்படி. நான் என்னதான் வந்துட்டு ஒருத்தர நம்பி போனாலுமே வந்துட்டு அவங்க என்ன விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அதனால நான் இனிமேல் தனியாவே இருந்துரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீங்க எடுத்த முடிவு ரொம்ப தப்பான முடிவு ராதிகா அப்படின்னு சொல்ல, இல்ல பாக்கியா நான் எடுத்தது தான் இப்ப சரியான முடிவு. நான் இதுக்கு முன்னாடி வந்து நெறைய தப்பான முடிவுகள வந்து எடுத்திருக்கேன். ஆனா அதெல்லாம் சரி செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால நான் இப்ப எடுத்துக்கிற முடிவு தான் ரொம்ப சரியான முடிவு. என்ன இதுக்கு மேல ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் இப்படியே இருந்துர்றேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் அது வந்து என்ன சொல்ல வரேன்னு எனக்கு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு கேட்க, இல்ல பாக்கியா நீங்க இதுக்கு மேல எதுவுமே சொல்ல வராதீங்க. என்ன பத்தி நலம் விசாரிக்கிறதுக்கு மட்டும் என்கிட்ட வாங்க. கோபிய பத்தி பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்ற மாரி சொல்ல, சரி, சரி கோவப்படாதீங்க. நான் சும்மா உங்க மையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா விசாரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போகுது. கோபியும் ராதிகாவும் இணைஞ்சாங்களா இல்லைன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.